என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நாட்களாகவே உன்னுடைய இல்லத்திற்கு வர முயற்சி செய்து உன் தாயானவள் என்னால் வர முடியவில்லை. சில நாட்கள் தாமதமாகிவிட்டது. ஆனால் நான் வராமல் இருந்ததற்கும் என்னுடைய வாக்கு உன்னை வந்து சேராமல் இருந்ததற்கும் நீயும் ஒரு காரணமாகி விட்டாய் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, பல தடைகளை தாண்டி அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன். பல சோதனைகளை தாண்டி உன் முன்னால் வர நான் தினம் தினம் முயற்சி செய்கிறேன். இந்த தடைகளும் இந்த சோதனைகளும் உனக்கானது. உன்னை நான் நெருங்கிவிடக்கூடாது என்பதற்கானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரும் பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த தெய்வம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நான் ஏறக்குறைய அந்த முயற்சியில் வெற்றி பெறுகின்ற தருவாயில் அதனை நீ எனக்கு தோல்வியாக மாற்றிவிடுகின்றாய். அது உன் வாழ்க்கையில் நடக்காமல் அதனை நீ தடுத்து நிறுத்தி விடுகின்றாய். இப்படி எல்லாமும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது யாருக்காக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனோ, யாருடைய வாழ்க்கையில் நல்லது நடத்த நான் போராடி கொண்டிருக்கிறேனோ அவர்களாலேயே அந்த விஷயம் தடைப்பட்டு நிற்கிறது என்றால் அதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை எப்படி இந்த தாயால் உணர முடியும்? எது நடந்தாலும் சரி, நான் இருக்கும் வரை நீ எதையும் சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கும் பல விஷயங்களை நான் முழுக்க முழுக்க உனக்கு சரியாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். எந்த காலமும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை நீ தெரிந்தும் புரிந்தும் கொண்டு, எதிலும் உனக்கான நம்பிக்கையை உணர்ந்தும் கொண்டும் நீ இருக்கும் இந்த நாட்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மதிப்பை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையும் நினைத்து நீ கலங்குவதை விட்டுவிடு. உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதில் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வரும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான மதிப்பு எப்பொழுதும் கூடிக்கொண்டே இருக்கும். உன்னோடு நான் இருந்து உன்னை உருவாக்குவதும், உன்னோடு நான் இருந்து எப்பொழுதும் உன்னை கை தூக்கி விடுவதும், இந்த வாழ்க்கையில் உனக்கென இந்த தாய் வருவதும் உனக்காக எழுதப்பட்ட ஒரு விதி. அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமும் நடக்கிறது என்று தெரிந்த பிறகும் கூட சில விஷயங்களை நீ கோட்டை விட்டு நிற்பதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் புரிந்து கொள்ள நிச்சயமாக நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு என்றும் எந்த நிலையிலும் நான் வருகின்ற இந்த நேரமும் காலமும் உன் தாயினுடைய அன்பு கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையும் உனக்கு நிரந்தரமாக இல்லை என்பதனை புரிந்து கொள். எந்த சூழ்நிலையும் உனக்கு துன்பம் என்பது உறுதி இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள். உன் தாய் உனக்கு தருவது போல இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ மனம் பதறாதே. இந்த வராகி உனக்கு நடத்த வேண்டும் என்று ஒரு விஷயத்தை முடிவெடுத்து விட்ட பிறகு அதில் இருக்கும் ஒவ்வொரு காரணங்களையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு சரி செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றையும் சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது என் பிள்ளை யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட சரியான உண்மைகளை புரிந்து நீ எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றிலும் நான் வந்து தருவதும், உன்னை தேடி நான் வந்து கொடுப்பதும்
இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரமும் காலமும், உன்னோடு நான் இருந்து உனக்குச் சொல்லும் இந்த விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரும் காலம் உனக்கு என்னவாக மாறும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக நடத்தி கொடுக்க வரும். இந்த தாயின் அன்பு ஒவ்வொரு இடத்திலும் உன்னை நன்மதிப்போடு வாழச் செய்யும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியானால் நீ எனக்கு நிம்மதியான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்திருக்க வேண்டும். பெரிதாக வெல்லாமும் அதை செய் இதை செய் என்றெல்லாமும் உன்னிடத்தில் எதையும் நான் சொல்வதில்லை. நீ செய்யக்கூடிய காரியங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக செய்திருந்தால் அது போதும். நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் முழுக்க முழுக்க நீ தெளிவுபட உணர்ந்திருந்தால் அது போதும். உன் மனதில் நின்று உனக்காக நான் பேசுகின்ற இந்த காலம் நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். மன நிறைவோடு இந்த தெய்வத்தினுடைய அருளோடு நீ எதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. எத்தனை முறை உன்னை சுற்றி நான் வந்திருக்கிறேன். எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு நிலையிலும் உனக்காகவே நான் ஓடோடி வந்து என்னென்ன நம்பிக்கையை எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் உனக்குள் இருக்கும் எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நம்பு. எப்பொழுதும் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ நம்பு. இந்த தேவைகளோடு ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. முழுமையான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களோடு நீ எதையும் உணர வேண்டும். எதையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை நீ சற்று ஆழமாக சிந்தித்து பார். உன்னை சுற்றி இவ்வளவு நாளும் நீ நல்லபடியாக இருக்கும் பொழுது உன்னோடு இருந்தவர்கள் யார்? இப்பொழுது உன்னுடைய நிலைமை கொஞ்சம் மாறியவுடன் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் யார்? நீ நல்லபடியாக இருக்கும் பொழுது உன்னை பயன்படுத்தி கொண்டவர்களும், நீ கஷ்டப்பட்டவுடன் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களும், இப்படியாக பல மனிதர்களும் உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் இந்த காலத்தை நீ ஏற்றுக்கொண்டு உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. இந்த வாய்ப்புகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. தெய்வத்தினுடைய அருளால் இனி உனக்கு நடக்கவிருக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ முன்னின்று உருவாக்க வேண்டும். என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில்? தெய்வமே நம்மை தேடி வர தடைப்பட்டு நிற்கிறது என்றால் அப்படி நாம் என்ன காரியத்தை செய்துவிட்டோம்
என்ற பல கேள்விகள் உனக்குள் எழுகிறதல்லவா? உனக்கு அம்மா ஒன்றை மட்டும்தான் சொல்ல நினைக்கிறேன். என் குழந்தையே, உன்னை தேடி வந்த பல விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ உண்மைகள் உன்னை சுற்றி வெளிவர முடியாமல் இருக்கிறது. நீ எல்லோரும் பேசுவதை உண்மை என்று நம்பி இந்த வாழ்க்கைக்குள் அதை எல்லாமும் நீ கொண்டு வர தொடங்கிவிட்டாய். உனக்கான நேரத்தை நீயாகவே இந்த மனிதர்களினுடைய தேவையற்ற பேச்சினால் செதுக்க தொடங்கிவிட்டாய். அதாவது, நீ எத்தனை முயற்சிகளை செய்திருந்தாலும் அந்த முயற்சிகளை இவர்கள் நினைத்தது போல உனக்கு நடக்காது என்று சொன்னவுடன் நீ அதை அப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறாயே தவிர, நம்முடைய முயற்சிக்கான பலன் நமக்கு கிடைக்கும் என்று நீ ஒருபோதும் யோசிப்பதில்லை. நம்முடைய முயற்சிக்கான பலன் ஒருபோதும் நடப்பதில்லை என்று நீ சிந்திப்பதில்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான தேவைகளோடு உன் மனதில் நின்று உனக்கு நல்லதை சொல்ல வேண்டும். இது போன்ற மனிதர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாமும் உன்னுடைய கவனத்திற்குள் நீ கொண்டு வந்து செய்கின்ற விஷயங்களினால் உனக்கு வரக்கூடிய நல்லது கூட உன்னை வந்து சேராமல் தட்டி தட்டி போய் கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நினைத்தது நடந்தது என்று ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முடியப் போகின்ற நேரம், உன்னோடு இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கப் போகின்ற நேரம் என்பதனையும் நீ மறக்காது. நல்லதுதான் நடக்கும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இன்னொருவரினுடைய வார்த்தைகள் இந்த வாழ்க்கையில் நம்மை மாற்றிவிடக்கூடாது. இன்னொருவரினுடைய செயல்கள் எப்பொழுதும் நம்மை யோசிக்க வைத்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும் என் பிள்ளை, நீ நினைத்ததை நினைத்தது போல நடத்திவிட நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறக்காது. உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய தேவைகளும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. சரியான முறையில் உனக்கு எதையும் சொல்லிக் கொடுத்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நிறைவான சிந்தனைகளோடு நான் இருக்கிறேன். நிறைவான மகிழ்ச்சியோடு அம்மா உன்னை தேடி வருகிறேன். இவ்வளவும் உன்னை சுற்றி நடந்த பிறகும் கூட எதற்காக ஆபத்தில் உன்னை விட்டு ஓடியவர்கள் நீ நல்ல நிலைமையில் இருக்கும்போது உன்னோடு வந்து சேர்கின்றவர்கள் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு முக்கியம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு முடிவை நீ எடுக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து சொல்லும் இந்த நேரம், உன்னோடு எதையும் உணர்த்தும் இந்த காலம் என்று இனி ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். உனக்கு நடப்பது என்றும் நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். உனக்கு நடப்பது என்றும் சந்தோஷத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை மீண்டு வர வைக்கும் என்பதனையும் நீ மறக்காது. என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் காலம். இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய காலம் என்பதனையும் நீ மறக்காது. என்னவாகும் என்று நாம் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரங்களை சரியான ஒரு நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும் என்றால் அதை எப்பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. சரியான ஒரு புரிதல் உனக்கு கிடைக்கும் என்றால் அதை தொலைத்துவிட்டு நீ நிற்கக்கூடாது. அவரவர் தேவைக்கு தகுந்தாற் போல பேசிவிடுவார்கள். அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எதையும் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் போல கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த காரியங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை நம்பிக்கையோடு மாற்றும், நன்மதிப்போடு உன்னை கரை சேர்க்கும்
என்பதனை நீ மறக்காது. எந்த காலத்தையும் நமக்கு தகுந்தாற்போல நாம் மாற்றிக்கொள்ளும் இந்த நேரமும் காலமும் உனக்கு ஏற்ற பல நல்ல விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் மனதில் நின்று நான் உன்னோடு பேசுகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிறைவான புரிதலை தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் கை தூக்கிவிடும் காலம் இது. எல்லா விஷயங்களும் உன்னை கரை சேர்த்து விடும் காலம் இது. உன்னோடு நின்று நான் உனக்கு எதையும் சொல்லிவிடுகின்ற நேரம் இது என்பதனையும் நீ மறக்காதே. தீமைகள் விலகினால் தெய்வம் தானாகவே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது ரசித்து பார்த்தவர்கள். நீ சிரித்த பொழுது பொறாமைப்பட்டு உன்னை வெறிக்க வெறிக்க பார்த்தவர்கள். இப்படியாக உன்னை சுற்றி இருந்து பொறாமை எண்ணங்களும் பொறாமை சிந்தனைகளும் கொண்டும் இருந்த இவர்களோடு நீ பழகுவதுதான் இந்த தாய்க்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. இவர்கள் உன்னோடு இருந்தாலே உன்னை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறது என்ற அர்த்தம். உன்னை சுற்றி எதிர்மறையான சிந்தனைகள் வருகிறது என்ற அர்த்தம். உன்னிடத்தில் நின்று எந்த ஒரு விஷயமானாலும் அதற்கு தகுந்தாற் போல இவை ஒவ்வொன்றையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த தேவையற்ற மனிதர்களினுடைய சகவாசத்தை நீ குறைத்து கொண்டாலே போதும். அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் வழியில் வந்து நின்று விடுவேன். உனக்கான உண்மைகளோடு நான் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. என்னவென்று நீ புரிந்து கொண்டாலும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலும் உனக்கு கிடைக்கும் எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. நடப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி சுற்றிலும் உனக்கு சில விஷயங்கள் நடந்தே தீர வேண்டும். பல தடங்கல்களை உருவாக்கிய இவர்களினுடைய செயல்பாடுகள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை மறக்காது. உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்காது. சுற்றி இருந்து உனக்குள் தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு நீ பெருமைப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன்னோடு நான் இருப்பதில் இனி என்ன நடந்தாலும் சரி அவை அத்தனையும் உன்னை தேடி நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காது. கலங்காதிரு. உனக்கென நான் சொல்வது ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் தெளிவோடு வாழ வைக்கும் என்பதனை மறக்காது. உன்னை எப்பொழுதும் சரியான புரிதலோடு உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காது. எப்பொழுதும் உனக்கு நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்ட இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காது. தெய்வத்தின் பிடியில் நின்று உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருவாழ்வு வாழ வேண்டும். எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நல்லதே எப்பொழுதும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல சூழ்நிலைகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கென மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள். எல்லாமுமாக உனக்கு கை கொடுக்க நான் வருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை எப்பொழுதும் தெளிவாக மாற்றும் என்பதனையும் நீ மறக்காது. கலங்காதிரு. இந்த தாய் சொன்னது போல இவர்கள் ஒவ்வொருவரும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் அந்த நேரம் நெருங்கி வந்து விட்டது. இவர்கள் உன்னை விட்டு விலகும் பொழுது தானாகவே உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடத்தப்படும் என்பதனையும் நீ மறக்காது. என்ன நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நீ எதை விரும்பினாலும் சரி, இனி உன்னோடு நான் சொல்ல நினைக்கும் விஷயங்கள்
என்றும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.